அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்தும் கதை. இரு துறவிகள் ஒன்றாக ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தியானம் செய்து அமைதியான முறையில் வாழ்ந்து வந்தனர். அவர்களுடைய குடிசை ஒரு மலையின் அடிவாரத்தில் அழகான இடத்தில் அமைதியான இடத்தில் அமைந்திருந்தது. தியானம் செய்வதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த இரு துறவிகளில் ஒருவர் மூத்த துறவி, மற்றவர் அவருடைய சீடர். அவர் மிகவும் இளைய துறவி. இவர்களுக்கு பசி வந்தால் பக்கத்தில் உள்ள ஊருக்கு சென்று தியானம் பெற்று அதை சாப்பிட்டு வந்தனர். ஒரு நாள் மூத்த துறவி தானத்திலிருந்து கண்விழித்தபோது இளைய துறவியான தனது சீடரிடம், நாம் ஒரு புனித யாத்திரைக்கு சென்று வருவோம் என்று கூறி புறப்பட்டனர். அவர்கள் புனித யாத்திரையில் இருக்கும்போது அந்த ஊரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. அந்த சூறாவளி காற்றில் அவர்கள் குடிசையின் மேற்கூரை பறந்து சென்று விட்டது. மீதமிருந்த குடிசையும் மழையில் நனைந்து உடைந்து சிதறிவிட்டது. புனித யாத்திரை சென்ற இரு துறவிகளும் யாத்திரை முடிந்து குடிசைக்கு திரும்பினர். குடிசை இருக்கும் நிலைமையை பார்த்து இளைய துறவியான சீடர், அட கடவுளே, இது என்ன கொடுமை! நாங்கள் என்ன தவறு செய்தோம்? எங்களுக்கென்று இருந்த ஒரு குடிசையும் இப்படி செய்து விட்டாயே என்று கடவுளை திட்டினார். இளைய துறவி கடவுளை திட்டிக் கொண்டே வருத்தத்துடன் தன் குருவான மூத்த துறவியை பார்த்தார். அவரும் வருத்தத்தில்தான் இருப்பார் என்று எதிர்பார்ப்பில் அவரை பார்த்த இளைய துறவிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மூத்த துறவி வருத்தத்திற்கு பதிலாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தார். இதை பார்த்து இளைய துறவி மூத்த துறவியிடம், இங்கு நம் குடிசையே இல்லை, நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு மூத்த துறவி, நீ இவ்வாறு யோசித்துப்பார், நாம் யாத்திரைக்கு பதிலாக வீட்டில் இருக்கும்போது சூறாவளி வந்திருந்தால் நாம் என்னவாகி இருப்போம் என்று. அந்த சூறாவளி காற்றில் குடிசை பறந்து சென்று விட்டது. மிச்சமிருந்த குடிசையும் விழுந்து விட்டது. அப்பொழுது நாம் குடிசையில் இருந்திருந்தால் நமக்கு என்னவாகி இருக்கும்? நம் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நாம் யாத்திரைக்கு சென்று இருக்கும்போது சூறாவளி வந்திருப்பது நமக்கு நல்லதுதான். அதனால்தான் நாம் இப்போது உயிரோடு இருக்கிறோம். கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார் என்று கூறினார். கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். இதை புரிந்து கொண்ட இளைய துறவி, சரி குருவே, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது நாம் இருப்பதற்கு இடமில்லையே, என்ன செய்வது என்று கேட்டார். நாம் இவ்வளவு நாள் குடிசையின் கீழே தியானம் செய்து கொண்டு இருந்தோம். இப்போது நட்சத்திரம், நிலவு உள்ள கடவுள் அமைத்த குடிசையின் கீழே தியானம் செய்ய போகிறோம். முன்பை விட இப்போது அதிக சக்தியையும் அதிக அமைதியையும் பெறப்போகிறோம் என்று கூறினார். நாம் இப்போதும் பழைய குடிசையைப் போல புதிய குடிசை அமைக்கப் போகிறோம். ஆனால் பழையது போல் இல்லாமல் மிகவும் வலிமையாக அமைக்கப் போகிறோம். அதனால் நமக்கு உடல் உழைப்பும் கிடைக்கப் போகிறது. இது நம் உடல் நலத்திற்கு நல்லது என்று கூறினார். இந்த இரண்டு துறவிகளுக்குமே ஒரே சம்பவம்தான் நடைபெற்றது. ஆனால் இரண்டு துறவிகளில் ஒருவர் மகிழ்ச்சி அடைந்தார், இன்னொருவர் வருத்தம் அடைந்தார். இரண்டு சம்பவங்களுமே ஒன்றுதான். ஆனால் அதை பார்க்கும் விதத்தில் தான் மகிழ்ச்சியும் வருத்தமும் அமைந்துள்ளது. நாம் மூத்த துறவி பார்ப்பது போல் பார்த்தால் நமக்கு அது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அதுவே இளைய துறவி பார்ப்பது போல் பார்த்தால் அது நமக்கு வருத்தமான விஷயம். நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் நாம் பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான கோணத்தில் அதை பார்க்க வேண்டும். அதைத்தான் நாம் மூத்த துறவியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் அதை மட்டும் கற்றுக்கொண்டால் நம் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். இதுபோன்று ஏதாவது ஒரு சம்பவம் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். நாம் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் அந்த கோணத்தில் பார்க்காமல் மூத்த துறவி பார்த்தது போல் வேறு கோணத்தில் பார்த்தால் அது நமக்கு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கலாம். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மூத்த துறவி போல் பார்த்தால் நம் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். Our thinking is our life. Think positive, stay positive. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். நன்றி. வாழ்க நலமுடன் வளமுடன்.